ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த வீடியோவில் நிறைய சீரியல்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்த பற்றியும் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம். மகாநதி சீரியலில் அப்கமிங் ஷூட்டிங்ஸ் இருந்து இந்த ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேகி ப்ரொமோஷன் நினைக்கிறேன். நம்மளோட காவேரி அண்ட் கங்கா 2 பேரும் மேகி சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக இவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மாதிரி, கங்கா வந்து ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மாதிரி அந்த ஹாப்பியான தருணத்தை மேகி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணி அந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இப்போ என்என்கே, அதாவது நீ நான் காதல், இந்த சீரியலில் வந்து ரொம்பவே ஹை வோல்டேஜான ட்ராக்காக எப்படியாவது ஆகாஷை வந்து ஆகாஷை வந்து விரும்புகிறத அனு ஒத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ராகவ் இருந்துகிட்ருக்காரு. அதோட கண்டினியூவேஷனாக கோவிலில் திருவிழா ட்ராக் வரப்போகுது. அந்த திருவிழா ட்ராக்கு ரொம்பவே சூப்பராக எல்லாருமே போய் அந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பேக் அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து பர்த்டே, அந்த பர்த்டே வந்து ரொம்பவே சிறப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நேத்திக்கோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஒரு வீடியோவும் வந்து நம்ம நீ நான் காதல் டைரக்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ரொம்பவே எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா சூழ்ந்து அவங்களோட அந்த வீட்டில், அதாவது வில்லேஜ் வீட்டில் வந்து அபியோட வில்லேஜ் வீட்டில் வந்து அந்த செலிப்ரேஷன். ஆதி அடிக்கடிக்கு வாசுவோட கெட்டப் மாறுறாரு குங்குமம்லாம் வச்சு. இதயம் சீரியலில் அப்கமிங் ஹை வோல்டேஜான ட்ராக் வாசுவோட இதயத்தை தான் ஆதிக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து வெளியில் வர ஒரு தருணம். என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அந்த இடத்துல வந்து உண்மை தெரிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சந்தியா ராகமில் கோச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. லேட் நைட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம தனத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ட்ராக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் நம்மளோட சிறகடிக்க ஆசை டீம், அதாவது மருமகள்கள் மகன்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல். உண்மையாகவே நம்ம மீனா வந்து முத்துவை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீனா அண்ட் முத்து இவங்களோட ட்ராக் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. பூ வாங்க போகிறது, டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்கிறது, அதே மாதிரி ஒன்றா முன்னாடி உட்காந்துட்டு குட்டியாக ஒரு ரொமான்ஸோட காதலோட அவங்க போனதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்கமிங் சத்யா பற்றின உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். சீக்கிரமாகவே அந்த உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்மளோட முத்துவோட அப்பா கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு வந்து நேற்றுக்கு ஆனிவர்சரி. அவரும் அவங்களோட மனைவியும் சேர்ந்து கேக் வெட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவங்களோட மகன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சாருக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. அருவி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அருவியோட அம்மா கிட்ட வந்து அவங்க நாத்தனார்னு நினைக்கிறேன், அவங்க போய் பேசுகிற மாதிரி, நான் எந்த ஒரு வில்லத்தனமும் பண்ணுறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக வைரலாக போயிட்டுருக்க ஒரு சாங்க்கான சொந்தக்காரர். உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எஸ், நம்மளோட சந்தான பாரதி சார் கண்மணி அன்போடு காதலன், அந்த சாங் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து அதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறாங்க. குணா மூவியோட டைரக்டர் அவர் வந்து ரீசெண்டாக இனியா சீரியல் செட்லேருந்து அவங்களோட மருமகன்களோட எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்கை ஷேர் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ட்ரெண்டிங்க்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் கழித்து ட்ரெண்டாக இருக்குது. மேபி அந்த மலையாள மூவினால் தான் நினைக்கிறேன். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் செட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 3 பேரும், அதாவது மாமியார் மருமகள் எல்லாம் ஒன்றா டீ குடிக்கிற மாதிரியான ஒரு பிக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்க மாதிரி. சரஸ்வதி குழந்தை பிறந்துருச்சோ, அவங்களோட வயிறு பார்க்கும்போது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்தது அந்த பிக்கில். நம்மளோட ஸ்ரீதேவி அசோக் மேம் அவங்களோட பேபி ஷோவர் ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேசிங்காக அங்கங்கே போயிருக்காங்க. நளினி மேம் அண்ட் நம்மளோட ஸ்ருதி அவங்களும் போயிருக்காங்க. சின்ன மருமகள் அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹீரோயினோட அம்மா ரொம்பவே மும்முரமாக ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து படிச்சிட்ருக்க மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னவோ சுற்றி போயிட்டுருக்கு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க தமிழுக்கு. விஜய் டிவி அப்கமிங் ஷோவில் வந்து இந்த சீரியல் ஹீரோயின் ஸ்வேதா அவங்க வந்து வராங்க போல இருக்கு. ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் பக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருப்பார் போல இருக்க பாலா. அங்கே வந்து எல்லாரும் தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் பீப்புள், ஆல் தி பெஸ்ட் கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்.
நம்மளோட மலர் சீரியல் செட்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற மாரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி மலர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து தேவண்ணா போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நம்மளோட சத்யபிரியா மேம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே விமர்சையா நடந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்து அந்த கேக் கட்டிங்லாம் நடந்திருக்கு. ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். அது மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பெர்சனும் கூட. அ அவங்களோட பர்த்டே வந்து ரொம்பவே சிறப்பா செலிப்ரேட் ஆயிருக்கு. அதோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே அந்த செட்ல இருக்காங்க. அதே மாரி ஸ்ரீதேவி மேம் அவங்களுமே வந்திருக்காங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு. எல்லாரும் வந்து ஒண்ணா இந்த பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது வீடியோவ. நம்மளோட ஜனனி மட்டும் செட்ல மிஸ் ஆனாங்க. ஆனா, அவங்களுமே அவங்களோட Instagram பேஜ்ல வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்லம்மா சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. செல்லம்மா செட்ல வந்து ஃபைட் சீக்வென்ஸ் கோவில் வாசல்ல வந்து நம்ம சித்து யாரையோ போட்டு அடிக்கிற மாரி மேபி மேகா வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அ சித்து அண்ட் செல்லம்மாக்கு ப்ராப்ளம் குடுக்குற மாரி. அதில வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. பிஹைண்ட் த சீன்ஸ் அப்டின்ட்டு. நம்மளோட நிருவி பாண்டியன் சார் இப்ப கரண்ட்டா கிழக்கு வாசல் சீரியல் வந்து டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. அவரோட Instagram பேஜ்ல டீமோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. முத்தழகு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க ஷோபனா ரீசென்ட்டா அவங்களோட Instagram பேஜ்ல வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் முத்தழகு கேரக்டர்ல இருக்க மாரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு போல இருக்கு. வலியில துடிக்கிற மாரியான ப்ரமோ வந்திருந்தது. பார்த்தா டெலிவரிலாம் ஆன மாரி தான் இருக்காங்க லுக்கு. தமிழும் சரஸ்வதியும்ல ஏதாவது டாஸ்க் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்ஸ் லொகேஷன்ல அந்த ப்ரமோ ஷூட் எடுக்கிறவர் வந்து இருக்காரு. பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்து 3 அண்ணன் தம்பிங்களும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்க மாரியான ஒரு பிக். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்னு தான் தெரியல. ஷூட்டிங் காரைக்குடியில போயிட்டுருக்கு. ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க ராஜிய. உண்மையிலேயே இங்க ராஜி வந்து கதிர காப்பாத்தணும்னு நெனைக்கிறதும், கதிர் வந்து ராஜிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறதும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்ம சன் டிவில ஃபேமஸா ஓடுன ஒரு சீரியல் தான் பாண்டவர் இல்லம். இதோட சீரியல் முடிஞ்சிட்டாலும், ஃப்ரெண்ட்ஸோட கேங் வந்து அடிக்கடிக்கு மீட் பண்றது நடந்துட்டே தான் இருக்கு. அந்த மாரி ஒரு மீட்டிங் வந்து ரீசென்ட்டா நடந்தப்ப எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.